பூவாலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னோட நேம் நிரஞ்சனா. நாங்க அம்பத்தூர்ல இருக்கோம். எங்களோட மாடியில வந்து நாங்க அழகான ஒரு சின்ன மாடி தோட்டம் அமைச்சு நாங்க எங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் கீரை வகைகளையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு என்னன்னா ஒரு கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாத கீரை அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் எங்களுக்கு தேவையானது எங்கள் வீட்டிலேயே கிடைக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி காலையில் எழுந்து அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போதும் அதுக்கப்புறம் அந்த செடிங்களுக்கு தேவையான உரங்கள் வீட்டிலேயே செஞ்சு அதை போடும்போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்களோட சின்ன மொட்டை மாடி தோட்டம். இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் ஒரு 6-7 வகையான கீரை வகைகளை போட்டு பயிர் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தக்காளி செடி போட்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ ஒரு 20 to 20லேருந்து ஒரு 30 தக்காளி எடுத்து நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கே இதுலேருந்து பயன்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடிகள் இருக்குது. இதில் இருக்க கீரைகளை நாங்கள் அப்பப்போ எடுத்து நாங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். பட் இன்னும் இந்த முள்ளங்கி வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 months ஆகும். பட் இதோட கீரை வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செடி முருங்கை வச்சுருக்கோம். செடி முருங்கையிலேருந்து உங்களுக்கு அது ஒரு 3 to 4 years தான் இருக்கும். பட் அதில் இருக்க கீரை வந்து நாங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கீரைனாலே பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். பட் இந்த முருங்கைக்கீரையில் நீங்கள் முட்டை போட்டு அதை கீரை பொரியல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இங்கே பார்த்திங்கன்னா இது பசலைக்கீரை இருக்குது. இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது. நாங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 times எடுத்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை இருக்குது. வல்லாரக்கீரை வந்து பசங்களோட ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் டெய்லி ஒரு 4-5 வல்லாரக்கீரை பசங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி வந்து ரொம்ப வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரொம்ப மருத்துவ குணமுள்ள கீரைன்னு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது. இது உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு வாயில் புண்ணு இல்லை வயிற்றில் புண்ணு, இந்த வெயில் காலத்தில் ஹீட் அதிகமாகிடும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கீரையை ஒரு 4 இலை எடுத்து சும்மா மென்று சாப்பிட்டாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுத்தாலும் இந்த வெயில் காலத்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு கீரை இந்த மணத்தக்காளி கீரை. இது ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காராமணி, இதை இப்போ தான் இந்த பந்தல்லாம் போட்டு நாங்கள் காராமணி கொடி ஏற்றிருக்கோம். இன்னும் ஒரு 2 or 3 months எங்களுக்கு இதுலேருந்து காராமணி கிடைக்கும். ரொம்ப இயற்கையான வகையில் கிடைக்கிற காராமணி. தென் பார்த்திங்கன்னா செடி அவரை இருக்குது. இதுலேருந்து ஆல்ரெடி நாங்கள் அவரை எடுத்து இது வரைக்கும் ஒரு டைம் பொரியல் பண்ணிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெளியே வாங்குகிற அவரைக்காய்க்கும் இங்கே காய்ச்ச அவரைக்காய்க்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. நம்ம வீட்டில் டெய்லி சமையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இலை கருவேப்பிலை எல்லாத்துலேயும் போட்டு தான் ஆகும். வீட்டில் இன்கேஸ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போது மறந்துட்டோன்னா கூட கடகடன் மேலே வந்து ஒரு 2 இலை எடுத்துகிட்டு போய் நம்ம சமையலில் போட்டுப்போம். அந்த வகையில் கருவேப்பிலை எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இங்கே பொடலங்காய் இருக்குது. பொடலங்காய் இப்போ தான் கொடி ஏற்றிருக்கோம். இதுவும் இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணல. பட் இன்னும் ஒரு 2 or 3 months இதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வகைகளுமே இது வரைக்கும் எங்களுக்கு 70 to 80% ஆஃப் தி வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வந்து நாங்கள் இந்த மாடி தோட்டத்துலேருந்தே எடுத்துடுறோம். அது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நம்ம வெளியே வாங்குகிற வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல முறையில் அதை இருக்கா இல்லை அதை வந்து கெமிக்கல்ஸ் போட்டு உற்பத்தி பண்ணுறாங்களான்னு நமக்கு டவுட்ஸ் இருக்கும். பட் இங்கே நம்ம மாடி தோட்டத்திலே பண்ணுறதுனால என் குழந்தைக்கும் சரி எங்கள் எல்லாருக்குமே சரி அது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு இருக்கும்போது எங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்களே பண்ணி சாப்பிட்றதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறது. நான் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன இடமா இருந்தாலும் அந்த மாடியை வீணாக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன மாடி தோட்டம் பண்ணி உங்களுக்கு தேவையான சின்ன ஒரு தக்காளியோ உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன கீரை வகைகளை பயிர் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு இது மூலயமா கேட்டுக்கிறேன்.